எல்லாருக்கும் வணக்கம். நாம இந்த பதிவுல பார்க்க போறது ஒன் வே டாக்ஸியை பத்தி பார்க்கலாம். நிறைய பேர் நம்ம கிட்ட கமெண்ட்லயும் நம்ம வாட்ஸ்அப்லயும் கேட்டிருந்தாங்க, ஒன் வே டாக்ஸின்னா என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது, இதுக்கு என்ன, எப்படி ஒன் வே டாக்ஸி புக்கிங் எடுக்கிறது அப்படின்றத பத்தி எல்லாம் நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இந்த வீடியோல அது கவர் பண்ண பாக்குறேன். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முன்னாடி சொல்லிடுறேன், ஒன் வே டாக்ஸியை பத்தி சொல்றதுக்கு மட்டும் தான் நம்ம இந்த வீடியோ பதிவு பண்றேன். நான் இந்த ஒன் வே டாக்ஸியை இப்போ ஒருபோதும் ப்ரமோஷன் பண்ண மாட்டேன். ஏன்னா அது டாக்ஸி ஃபீல்டுக்கு ரொம்பவும் ஒரு பாதகமான விஷயம் தான் இந்த ஒன் வே டாக்ஸி. அது என்னன்றது வீடியோக்குள்ள சொல்றேன். வெல்கம் டு வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு பார்க்கும்போது அந்த நேமிலே இருக்கு இல்லையா, ஒன் வே டாக்ஸின்றது என்னன்றது அப்படியே நம்ம புரிஞ்சுக்கலாம். என்ன ஒன் வே டாக்ஸின்றதுன்னா, ஒன் வேல உண்டான ஃபேர் கொடுக்குற டாக்ஸி தான் ஒன் வே டாக்ஸி, அவ்வளவுதான். இது எப்படின்னாக்கா, சென்னையில இருந்து இப்போ கோயம்புத்தூர் போற அப்படின்னாக்கா, இல்ல மதுரை போற அப்படின்னாக்கா, நம்ம நார்மலா வாங்கக்கூடியது இவ்வளவு நாள் இந்த ஒன் வே டாக்ஸி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் வாங்கக்கூடியதுனாக்கா, இப்போ நம்ம எந்த ஊருக்கு போறோமோ அப் அண்ட் டவுன் டாரிஃப் தான் வாங்குவாங்க. இப்போ மோஸ்ட்லி ரிட்டர்ன் வர கஸ்டமர் இருப்பாங்க, ஒரு 3 days கவரேஜ் போட்டுட்டு அப் அண்ட் டவுன் வரவங்க இருப்பாங்க. அப்படி வரதா இருந்தாக்கா அப் அண்ட் டவுன் டாரிஃப் தான் கரெக்டா வாங்குவாங்க. இல்ல ட்ராப் போனா கூட நம்ம ரிட்டர்ன் காசு சேர்த்து தான் வாங்கிட்டு இருந்தோம். ஏன்னாக்கா நம்ம எம்டி அடிச்சு ரிட்டர்ன் வரணும், டோலை எம்டி அடிச்சுட்டு தான் வரும்போது டோலும் எடுத்து தானே ஆகணும். அதனால நம்ம அப் அண்ட் டவுன் டாரிஃப் தான் நம்ம வாங்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த டைம்ல தான் இந்த ஒன் வே டாக்ஸின்றது உள்ள வந்துடுச்சு. ஒன் வே டாக்ஸின்றது உள்ள வந்ததுக்கு அப்புறம் இப்போ கோயம்புத்தூர் போறேன்னாக்கா, நீங்க கோயம்புத்தூருக்கு போறதுக்கு உண்டான காசு மட்டும் கொடுத்தா போதும். அதுதான் ஒன் வே டாக்ஸில நம்மளுக்கு கிடைக்கிறது. இப்போ மதுரை போறேன்னா மதுரைக்கு போறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ சென்னையில இருந்து மதுரைக்கு போற அப்படின்னா ஒரு 10,000 ரூபாய் நம்மளுக்கு அப் அண்ட் டவுன் டாரிஃப் வருது அப்படின்னாக்கா, ஒன் வே டாரிஃப்னாக்கா 5,000 ரூபாயிலேயே முடிஞ்சிடும் நம்மளுக்கு. அப்படின்னாக்கா நம்மளுக்கு எப்படி அது கட்டுப்படி ஆகும், எப்படி புக்கிங் வரும்ன்றது பார்த்தீங்கன்னா, இந்த லாரியில் அப்படிதான் ஒர்க் ஆகும். லாரியில் ஹெவி வெஹிக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, டெய்லர் லாரியெல்லாம். இப்போ லாரி இங்கேருந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போவாங்க, கோயம்புத்தூர்ந்து லோடு எடுத்துட்டு குஜராத் போவாங்க, அங்கேருந்து லோடு எடுத்து மும்பைக்கு வருவாங்க, மும்பையிலேருந்து லோடு எடுத்து கல்கட்டா போவாங்க, கல்கட்டாலேருந்து ஏதாச்சும் ஒரு லோடு எடுத்துட்டு கம்மி வாடகைக்கு ஏதாவது ஒரு லோடு எடுத்துட்டு சென்னைக்கு வந்தா போதுட்டு வந்துடுவாங்க. அது சுற்றி சுற்றி இப்படி வர்றதுக்கு எப்படியும் 1 மாதம் 2 மாதம்லாம் ஆகும் இல்லையா லாரி டிரைவருங்க. அதே கான்செப்ட் தான் இப்போ நம்மளுக்கு டாக்ஸி ஃபீல்டுலையும் இந்த ஒன் வே டாக்ஸியில் நடந்துட்டு இருக்கு. அது எப்படின்னாக்கா, இப்போ நம்ம ஒரு புக்கிங் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா, ஒருத்தவங்க நிறைய பேர் அப்படி ஓட்டிட்டு இருக்காங்க. இப்படி எப்படின்னாக்கா, இப்போ நம்ம சென்னையிலேருந்து புக்கிங் எடுக்கிறோம், மதுரை போறேன்னு வச்சுங்களேன், மதுரை டிராப் பண்றோம், டிராப் பண்ணிட்டு அங்கேயே வெயிட் பண்ணுவாங்க. அங்க வெயிட் பண்ணிட்டு அடுத்த புக்கிங் எங்க வராங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க. மதுரையில வரலாம், இல்ல திருச்சியில வரலாம். மதுரை சரௌண்டிங்ல 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல எங்க புக்கிங் வருதுன்னு வெயிட் பண்ணிட்டு அங்கேயே உட்காந்துருப்பாங்க. அங்கேயே உட்காந்து இருந்துட்டு புக்கிங் வரும்போது அந்த பிக்கப் எடுத்துட்டு அடுத்த இடத்துக்கு போவாங்க. அதாவது நெக்ஸ்ட் புக்கிங் இப்போ மதுரையிலிருந்து வருதுன்னு வச்சுக்குவோம், மதுரையிலிருந்து நெக்ஸ்ட் புக்கிங் கோயம்புத்தூர் வருதுன்னு வச்சுக்குவோம். அப்படின்னாக்கா இப்போ சென்னையிலேருந்து மதுரை போயிட்டோம், மதுரையில வெயிட் பண்ணியாச்சு, ஒரு நெக்ஸ்ட் டேல கோயம்புத்தூர் டிராப் கிடைச்சதுன்னு வச்சுக்கலேன். அப்போ கோயம்புத்தூருக்கு போவாங்க திருப்பி மதுரையிலேருந்து. அதுதான் அங்கிருந்து மதுரை டு ஒன் வே டாக்ஸி, மதுரை டு ஒன் வே கோயம்புத்தூர் போவாங்க, ஒன் வே ஃபேர் தான் கொடுப்பாங்க. திருப்பி கோயம்புத்தூர்ல வெயிட் பண்ணிட்டு கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பி சென்னை பக்கம் ஏதாவது புக்கிங் கிடைச்சதுன்னாக்கா அதுவும் ஒன் வே தான் கொடுப்பாங்க. அதுவும் எடுத்துக்கிட்டு சென்னைக்கு வந்துடுவாங்க. இதுதான் லாரி ஓட்டுற மாதிரியே நம்ம கார் ஓட்டிட்டு பண்ற ஒரு விஷயம். இப்போ இது ஒன் வே டாக்ஸிக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஆப்புங்க பிளே ஸ்டோர்ல கிடைக்குது. அது இல்லாம டெலிகிராம் குரூப்ஸ் இருக்கு, வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்கு. இதெல்லாம் இந்த வீடியோல சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல யாருக்கிட்ட லிங்க் இருக்கான்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்க வேணாம். நான் ஒருபோதும் இந்த லிங்க் எதுவுமே தர மாட்டேன். ஏன்னாக்கா ஒன் வே டாக்ஸின்றது நான் ஒருபோதும் சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அது நம்மளுக்கு எந்த விதத்துல ஒரு யூஸ் கிடையாதுன்னு தான் சொல்லணும். அதெல்லாம் ஓட்டுறது யாருன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப வருஷமாவே அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க, கஸ்டமர்ஸ் நிறைய வச்சிருக்கிறவங்க குரூப்புங்க, டிராவல்ஸ் குரூப்புங்க தான் இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க சம்பாதிக்கிறதுக்காக நம்மளை யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்றது நம்மளுக்கு புதுசா வரவங்களுக்கு தெரியாது. எப்படின்றது நான் சொல்லிடுறேன், ஓப்பனாவே சொல்லிடுறேன். இதுல எந்த ஒரு தயக்கமும் பட தேவையில்லை. இப்போ நம்ம சென்னையில இருந்து இப்போ மதுரைக்கு புக் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டெலிகிராம் குரூப்ஸ்ல ஆயாலும் இப்போ ஆப்பிள் ஆயாலும் சரி, எந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தாலும் சரி, இப்போ ஒன் வே புக்கிங் போடுறது, இந்த குரூப்ல எல்லாம் புக்கிங் போடுறது யாரு பாத்தீங்கன்னா, சில டிரைவர்கள் போடலாம், சில டிராவல்ஸ் கம்பெனிங்க போடலாம். டிராவல்ஸ் 50 வண்டி 100 வண்டி வச்சு இந்த டிராவல்ஸ் ஓட்டிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க வச்சிருக்கலாம். இவங்க தான் இந்த டியூட்டியை போடுவாங்க. இவங்க எப்படி இதுல புக்கிங் போடும்போது அப் அண்ட் டவுனா பேசிதான் கஸ்டமர் கிட்ட வாங்கியிருப்பாங்க. வாங்கிட்டு நம்மளுக்கு ஹாஃப் டேல ஒன் வே டாரிஃப் நம்மளுக்கு கொடுப்பாங்க. இப்போ மதுரைக்கு 10,000 ரூபாய்னாக்கா 10,000 பேசி வாங்குவாங்க கஸ்டமர் கிட்ட. ஆனா நம்மளுக்கு கொடுக்கறது 5,000 தான் கொடுப்பாங்க.
எல்லாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி டிராவல்ஸ் நடத்துறவங்க, இது பிசினஸா பண்றவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. டிரைவருங்க நம்மளுக்கு அந்த டியூட்டி போடுறாங்க, ஏதாவது குரூப்ல போறாங்கன்னாக்கா அவங்க நம்மளுக்கு ஒரு 1000 ரூபாய் 5000 ரூபாய் புக்கிங்னாக்கா ஒரு 6000 7000 ரூபாய் கொடுக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுப்பாங்க. ஆனா டிராவல்ஸ் போடும்போது அவங்க பிக்சடா பேசுவாங்க. கிலோமீட்டருக்கு இத்தனை ரூபாய் பிளஸ் டிரைவர் பாட்டு 500 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் வே டாரிஃப் மட்டும் பேசி நம்மளுக்கு கொடுப்பாங்க. அது எடுக்கிறதுனால நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. நம்ம வேலை செஞ்சுட்டு நம்ம ஃபியூல் யூஸ் பண்ணி நம்ம வண்டி யூஸ் பண்ணி நம்மளோட ஒர்க்கும் எஃபிஷியன்ஸும் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிட்டு நம்ம 5000 சம்பாதிப்போம். அதுலேருந்து நம்மளுக்கு ஃபியூல் எக்ஸ்பென்ஸ், டோல் எக்ஸ்பென்ஸ் அதெல்லாம் போகுது. ரிட்டர்ன் நம்ம வர்றது புக்கிங் வரலன்னாக்கா நம்ம உட்காந்து கிடக்கணும். 2 நாள் 3 நாள் 4 நாள் கூட உட்காந்து கிடக்க வேண்டியிருக்கும். டிராவல்ஸ்காரங்க இந்த புக்கிங் போட்டவங்களுக்கு அவங்க அப் அண்ட் டவுன் டாரிஃப் பேசலாம். இல்லைன்னா ஒரு 5000 ரூபாய்க்கு மேலே 7000 ரூபாய் 8000 ரூபாய் பேசலாம். பேசுற எக்ஸ்ட்ரா காசு அவங்க எடுத்துட்டு அசால்ட்டா வீட்டில் உட்காந்துருவாங்க. நம்ம உட்காந்துட்டு இருக்கணும். அடுத்த புக்கிங் எப்போ வரும் என்ன வரும்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்க வேண்டியிருக்கும். அதனால ஒன் வே டாரிஃப் போறவங்க உங்களுக்கு அங்க போனா புக்கிங் எடுக்க முடியும்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஒன் வே டாரிஃப்க்கு எல்லாம் ட்ரை பண்ணணும். இல்ல நம்ம ஊருக்கு போறோம், சென்னையில இருந்து எனக்கு ஊர் மதுரை பக்கம் தான் அப்படின்னாக்கா நீங்க ஒன் வே புக்கிங் எடுத்துட்டு போகலாம். ஊருக்கு போறதுல எப்படியும் அப்படி இருந்தாக்கா நீங்க புக்கிங் மதுரையில் ட்ராப் பண்ணிட்டு ஒன் வே டாரிஃப் பைசா வாங்கிட்டு நீங்க வீட்டுக்கு போகலாம். திருப்பி வரும்போது அந்த மாதிரி ஆன் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ புக்கிங் வரணும் எடுத்துட்டு திருப்பி சென்னைக்கு வரதுல தப்பு இல்லை, அந்த மாதிரி எடுக்கலாம். அதை விட்டுட்டு நம்ம இதே பழப்பா ஓட்டலான்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு மாசம் ஃபுல்லா நீங்க இதெல்லாம் ஓட்டினா கூட உங்களால ஒரு 50,000 60,000 எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா செலவெல்லாம் போக எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் டைமும் உட்காந்து தான் இருப்போம். ஏன்னா கண்டினியூஸா ரன்னிங் பண்ண முடியாது புதுசா வரவங்களால. நிறைய கிளைண்ட்ஸ் இருக்கு நம்மளுக்கு. ஒரு 5 வருஷம் 10 வருஷமா ஒன் வே டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கு தெரியும் எந்தெந்த நாள்ல எந்த ஊர்ல இருந்து புக்கிங் சென்னைக்கு வரும், இந்த நாள்ல மதுரைக்கு போகணும்னு ஒரு ஐடியா இருக்கும். அவங்களுக்கு செல்ஃப் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அவங்க இப்போ ஒரு இடத்துக்கு போறேன்னா அவங்க கஸ்டமரோட கான்டாக்ட் பண்ணி கேட்பாங்க, சார் இந்த ஏரியால நான் இருக்கேன், நீங்க ஊருக்கு போற மாதிரி இருந்தா கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க விசாரிச்சு அது பேக்கப்ல வச்சுக்கிறதுனால அவங்க எடுத்துட்டு போவாங்க. அப்படி இருந்தா நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. புதுசா வரவங்களுக்கு கான்டாக்ட்ஸ் இல்லாம டைரக்டா போயிட்டு நான் ஒன் வே டாக்ஸி ஓட்ட போறேன் அப்படின்னு சொன்னாக்கா நீங்க மாட்டிப்பீங்க. உங்களை வச்சுக்கிட்டு மற்றவங்க சம்பாதிக்க தான் செய்வாங்க. அது ஒருவதும் சரியான விஷயம் கிடையாது. அதனால ஒன் வே டாக்ஸில அது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். அது யோசிச்சுதான் நம்ம அது முடிவெடுக்கணும். அப்படின்னா ஒன் வே டாக்ஸின்றது சரியான விஷயம் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். சரியான விஷயம் இல்லைன்னு நம்ம சொல்ல வரல. அதுனா உண்டான ஃபேர் நம்ம வாங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி வாங்கலாம். இப்போ ஒரு நிறைய பேர் ஒன் வே டாக்ஸி ஆப்ரேட் பண்றதுனால கஸ்டமர்ஸ் நம்மளை புக் பண்ணும்போது நம்ம அப் அண்ட் டவுன் டாரிஃப் கேட்கும்போது அவங்களுக்கு அது அதிகமாக தெரியும். அதனால நம்மளை கூப்பிட்றதை அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க. அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும். அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு இல்லையா? இப்போ நாம கோயம்புத்தூர் போறோம் அப்படின்னாக்கா ஒரு அப் அண்ட் டவுன் டாரிஃப் 10,000 ரூபான்னு வச்சுங்களேன். எக்ஸாம்பிள் சொல்றேன். 10,000 ரூபான்னு வச்சுங்களேன். நம்ம அது அப் அண்ட் டவுன் டாரிஃப்னா அவரை வெயிட் பண்ணி கூட்டிட்டு ரிட்டர்ன் வரதா இருந்தா அவங்களும் கொடுத்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுவே நம்ம ட்ராப்னாக்கா அவங்க கிட்ட பேசலாம், சார் நான் டிராப் பண்றேன், ஒரு ரிட்டர்னுக்கு ஒரு ஃபியூலுக்கு உண்டான காசு ஒரு 10,000 ரூபாய்னாக்கா ஒன் வே டாரிஃப் 5000 தானே, ஒரு 2000 ரூபாய் சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2000 ரூபாய் 7000 ரூபாய் 7000 ரூபாய்க்கு நீங்களே பேசி போங்க. அப்படி போறதா இருந்தாக்கா நம்மளுக்கு ஃபியூல் காசு எக்ஸ்ட்ரா நம்ம வாங்கிடுறோம். அதனால நம்மளுக்கு எம்டி அடிச்சு கூட வரலாம் புக்கிங் வரலன்னாக்கா. அப்படி பண்ணாக்கா ஓரளவுக்கு நம்ம சமாளிக்க முடியும். இல்ல நீங்க அந்த 5000 ரூபாய்க்கு தான் போறேன் அப்படின்னாக்கா நீங்க கட்டுப்படி ஆகுது. நீங்க செல்ஃப் எடுத்துட்டு போகும்போதும் அந்த ஒன் வே டாரிஃப் பேசி போகாதீங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன வண்டி என்னோட இந்த வாகனத்தை சொல்றேன்னு வச்சுங்களேன். ஒரு கிலோமீட்டருக்கு 12 ருபீஸ் நம்ம சார்ஜ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஹைவேஸ்க்கு போகும்போது அப்போ 12 ருபீஸ் சார்ஜ் பண்றோம் அப்படின்னாக்கா நம்ம ஒன்லி ட்ராப் மட்டும் போறோம்னாக்கா ஒரு 6 ரூபாய் இதோட பாதி 12 பாதி 6 ரூபாய் இருக்கு இல்லையா? அப்போ எவ்வளவு வருது? 12 or 18 ரூபாய். கிலோமீட்டருக்கு 18 ரூபாய் கேட்டு கஸ்டமர் கிட்ட வாங்கலாம். ட்ராப்னாக்கா 18 ரூபாய் பிளஸ் டோலு அதெல்லாம் சேர்த்து நம்ம பேசிக்கலாம். அப் அண்ட் டவுன்னாக்கா 12 கிலோமீட்டருக்கு வருது இல்லையா? 24 ரூபாய் வரும். அப் அண்ட் டவுன் டாரிஃப் கிலோமீட்டர் கால்குலேட் பண்ணாலும் சரி, சிங்கிள் சைடு கிலோமீட்டர் கால்குலேட் பண்ணால் 24 ருபீஸ் வரும். அப் அண்ட் டவுன்னாக்கா இப்போ 12 ருபீஸ் போட்டு கால்குலேட் பண்ணலாம். இப்படி அப் அண்ட் டவுன் ட்ராப் போகும்போது 18 ரூபாய் கேட்டு நம்ம ஈஸியாக வாங்கிக்கலாம். அந்த மாதிரி சொன்னாக்கா கஸ்டமருக்கு புரியும், அவங்களுக்கு புரிய வச்சு நம்ம வாங்கணும். அப்படி வாங்குறதுல தப்பே இல்லை. அதை விட்டுட்டு நம்ம 12 ருபீஸுக்கு நம்ம போய் ட்ராப் பண்ணிட்டு வர்றதுக்கு எந்த ஒரு யூஸுமே இருக்காது. நீங்கள் வண்டிக்கு மெயின்டெனன்ஸ் செலவு பண்ணுறதுக்கும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும். இல்லை நம்மளுக்கு அந்த அளவுக்கு கான்டாக்ட்ஸ் இருக்குது, நான் கோயம்புத்தூர் போனாக்கா அடுத்த நாளில் இல்லை அடுத்த 1-2 நாளில் எனக்கு கோயம்புத்தூர்ல இருந்தோ இல்லை அது பக்கத்து ஊர்ல இருந்தோ எங்கேயாவது திருப்பி சென்னைக்கு புக்கிங் இருக்குது, இல்லை சென்னை பக்கத்துக்கு புக்கிங் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக ஒன் வே டாக்ஸி எடுத்துகிட்டு போகலாம். அதில் பிரச்சனை இருக்காது. நம்மளுக்கு புக்கிங்ஸ் இல்லை, இந்த ஒன் வே டாக்ஸி எந்த குரூப்பில் போட்டோமா இல்லை எந்த ஆப்பில் போட்டோமா அந்த ஆப்லேருந்து தான் எனக்கு புக்கிங் திருப்பியும் வரணும் அப்படின்னாக்கா
அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா நீங்கள் அங்கே போயிட்டு புக்கிங் வரலன்னாக்கா நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். எத்தனை நாளாக இருந்தாலும் வெயிட் பண்ணி உட்காந்துருக்க வேண்டியது இருக்கும். உங்கள் ஊர் சைடு போகிறா அப்படின்னாக்கா நீங்கள் வீட்டுக்கு போய் வெயிட் பண்ணலாம், அது பண்ணலாம். அந்த மாதிரி இருந்தால் யோசிக்காமல் போங்க. இதெல்லாம் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு தான் நம்ம ஒன் வே டாக்ஸியில் அட்டாச் பண்ணி ஓட்டணும். இந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு ஓட்டுறோன்னே வச்சுக்குவோம். ஒன் வே டாக்ஸி நம்ம கஷ்டப்பட்டு ஓட்டுவோம்னு வச்சுக்குவோம். டெய்லி நம்மளுக்கு புக்கிங் இருக்குன்னு வச்சுக்குவோம். டெய்லி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒன் வே டிராப் இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ இங்கே சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிறதுக்கு 5000 6000 கிடைக்குது. அந்த மாதிரி புக்கிங் எடுத்து நம்ம ஓட்டுறோம்னு வச்சுக்கோங்க. 10 ரூபா 12 ரூபா தான் கிலோமீட்டருக்கு வருது. அப்படி அதை வச்சுக்கிட்டு நம்ம ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி கிடைக்குதுன்னே வச்சுக்குவோம். அப்படி ஓட்டினாலும் நம்மளுக்கு வண்டியோட எக்ஸ்பென்ஸ் இருக்கு இல்லையா, அது நம்மளால மீட் பண்ணவே முடியாதுங்க. எப்படின்னு சொல்கிறேன், 10,000 கிலோமீட்டரில் சர்வீஸ் பண்ணுறதுன்றது நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம லாங் ஓட்ட ஆரம்பிச்சோங்க அப்படின்னாக்கா அது நம்ம 2 மாசத்துல பண்றது 1 மாசத்துலயோ இல்லை 1.5 மாசத்துலயோ நீங்க அந்த சர்வீஸ் பண்ண வேண்டியது. ஒவ்வொரு சர்வீஸுக்கும் குறைஞ்சது ஒரு 7,000 ரூபாய்க்கு மேலதான் ஆகுது. அது இல்லாம சர்வீஸ்ன்றது ரன்னிங் எக்ஸ்பென்ஸ், சர்வீஸ்ங்கிறதும் ரன்னிங் எக்ஸ்பென்ஸ்ன்றதும் இந்த ஆயில் சர்வீஸ் மட்டும் கிடையாது. இதோட சேர்ந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது டயர் தேயுது இல்லையா, டயர் ஒரு 4 டயர் மாத்தணும்னா குறைஞ்சது 20,000 ரூபாய் ஆயிடும். அது உங்களுக்கு ரன்னிங் அதிகமாக இருக்குன்னா கூடிய சீக்கிரம் நம்ம 2 வருஷத்துல மாற்றக்கூடிய டயர் 1 வருஷத்துலேயே மாற்ற வேண்டியிருக்கும். கிளச்சு இருக்கு, கிளச்சு தேயறதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும் இல்லையா, ரன்னிங்க்கு ஏற்ற மாதிரி அதுவும் மாற்ற வேண்டியிருக்கும். அது கிலோமீட்டர் ஓட வேற மாற்ற வேண்டியது நம்ம பார்த்தீங்கன்னா டைமிங் பெல்ட் செட் எல்லாம் இருக்கும். அந்த வாட்டர் பம்பு டைமிங் பெல்ட் செட் எல்லாம் அந்த கிலோமீட்டர் பேஸு மாற்ற வேண்டியிருக்கும். அதெல்லாம் மாற்றுறதுக்கெல்லாம் சும்மா மாற்ற முடியாது. இதெல்லாம் காசு செலவு பண்ணாதான் மாற்ற முடியாது. எப்படியும் 15,000 20,000 ரூபாய்க்கு மேலே தான் ஆகும் இதெல்லாம் மாற்றணும்னாக்கா, கிளச்சு மாற்றணும்னாக்கா. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நமக்கு வண்டி ஓட நம்மளுக்கு செலவு அதிகமாகத்தான் செய்யும். அது மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நம்ம இந்த கம்மி வாடகைக்கு ஓட்ட போகணும். நம்மளுக்கு அப்போது கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட் வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாமே தவிர, நம்மளுக்கு வண்டிக்கு செலவு வரும்போது அப்புறம் காசு எங்கேருந்து வாங்குவீங்க? அது நம்ம கடன் வாங்கி தான் வண்டிக்கு செலவு பண்ண வேண்டி இருக்கும். அந்த மாதிரி ஒரு இது வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்கிறோம். போகிறதா இருந்தால் நீங்கள் சொந்தமாக பேசிப்போங்க. மற்றவங்க சம்பாதிக்கணுன்றதுக்காக நீங்கள் போயிட்டு உங்களோட டைமும் உங்களோட பணத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. போகிறதா இருந்தால் நீங்கள் யார் கஸ்டமர் போட்டாலும் சரி, டிராவல்ஸ்காரங்க போட்டாலும் சரி, ஒரு டிரைவர் போட்டாலும் சரி, நீங்கள் ஒரு ஒன் வே ட்ராப் போகிறோம் அப்படின்னாக்கா ட்ராப் போங்க. ஆனால் ஒன் வே பேசி போகாமல் 1.5 ஃபேர் போடுங்க. ஒரு ஃபேரே போடாமல் டபுள் இல்லையா, அப் அண்ட் டவுன் பேசுறதுக்கு பதிலாக போகிறதுக்கு ஒன்று, அதோட பாதி ஒரு 1/2 ஃபேர் சேர்த்து 1.5 ஃபேராக போட்டு அவங்க கொடுக்குறேன்னு ஓகே சொன்னால் மட்டும் நீங்கள் போங்க. போயிட்டு அங்கே போய் வெயிட் பண்ணுங்க. திருப்பி அங்கே இருந்து ஒரு 1.5 போட்டு வந்தாக்கா மொத்தம் 3 வருது. அதாவது அப் அண்ட் டவுன் கூடவே ஒரு ஃபேர் உங்களுக்கு லாபம் வருது. உங்களுக்கும் லாபம், புக்கிங் போடுறவங்களுக்கும் லாபம். அப்படியே யோசிச்சா 2 சைட்லேருந்து லாபம்ன்றதுனால நம்ம இதை மூவ் பண்ணி போக முடியும். அது இல்லாமல் புக்கிங் போடுறவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னாக்கா, போகிறதுக்கும் அவங்களுக்கு ஒரு சைடு லாபம், வர்றதுக்கும் அவங்களுக்கு ஒரு லாபம். ஆக மொத்தம் நம்மளுக்கு அப் அண்ட் டவுன் டாரிஃப் தான் கிடைக்குது. அவங்களுக்கு சும்மா உட்காந்து அப் அண்ட் டவுன் டாரிஃப் வீட்டில இருந்தே வருது. ஆனால் நம்மளுக்கு உடனே கிடைக்காது. நம்மளுக்கு உட்காந்து நம்மளோட டைம் வேஸ்ட் ஆகும். நம்மளுக்கு கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஓட வேண்டியிருக்கும். அந்த மாதிரிலாம் நஷ்டம் நம்மளுக்கு வரும். நாம 1.5 பேசி வாங்கணும் அப்படின்னாக்கா போகிறதுக்கு ஒரு 1.5 வாங்குவோம், வரதுக்கு ஒரு 1.5 ஃபேர் வாங்கினாங்க அப்படின்னாக்கா நம்ம ஒரே அப் அண்ட் டவுன்லேயே நம்ம 3 ஃபேர் வாங்குறோம். 3 ஃபேர் வாங்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃபேர் லாபமாக இருக்கு இல்லையா. அந்த மாதிரி பேசினாக்கா இது புக்கிங் போடுறவங்களுக்கும் நம்ம எடுக்கிறவங்களுக்கும் லாபமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இதில் போனால் தான் இந்த ஒன் வே டாக்ஸி எல்லாம் நம்மளால எடுத்து ஓட்ட முடியும். அந்த மாதிரி நீங்கள் பேசும்போது அந்த மாதிரி பேசி ஒரு குரூப்பில் நீங்கள் புக்கிங் போடுறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி பேசி போடுங்க. நம்மளால ஒரு டிரைவருக்கு நஷ்டம் வரக்கூடாது. ஒரு 1000 ரூபாய் அவன் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கட்டுமேன்னு சொல்லிட்டு நம்ம பேசி 1.5 பேசி போடுறதுல தப்பு இல்லை. 1.5 பேசி போட்டாக்கா அவங்க புக்கிங் எடுக்கலைன்னா கூட ரிட்டர்ன் அடிச்சு வந்துடலாம். ஏன்னா நம்ம அதை அரை ஃபேர் எக்ஸ்ட்ரா வாங்குறது அந்த எக்ஸ்ட்ரா ஃபியூல் எப்படி அடிச்சு வர்றதுக்காக தான் வாங்குறோம். அப்படி பண்ணால் கூட நம்மளுக்கு நஷ்டம் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் ஓட்ட முடியும் ஒன் வே டாக்ஸிலேயே. அந்த மாதிரி கூட பண்ணலாம். நம்ம புக்கிங் போட்டு தான் நம்மளா தான் இதெல்லாம் மாற்ற முடியும். டிராவல்ஸ்காரங்கெல்லாம் அவங்க சம்பாதிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் வச்சுருக்காங்க. அவங்க ஒருபோதும் மாற மாட்டாங்க. அதனால தான் நான் முன்னாடி சொன்னேன், ஒன் வே டாக்ஸி நான் ரெஃபர் பண்ணவே மாட்டேன், நான் ஓட்ட மாட்டேன். நான் செல்ஃப் பேசி போனாலும் நான் மற்றவங்களுக்கு சொன்னாலும் அப் அண்ட் டவுன் டாரிஃப் தான் பேசுறது, இல்லைன்னா 1.5 பேசி தான் கொடுக்கறது. இல்லைன்னா நம்ம இதை வச்சு சம்பாதிக்கிறதுக்கு நினைக்கவே கூடாது. ஏன்னா நம்ம யாரும் பெரிய பணக்காரங்க கிடையாது. நம்மளால நம்ம ஏழை தானேன்னு சொல்லிட்டு இன்னொரு ஏழையோட டைமையும் அவங்களோட உழைப்பையும் நாம் திருடக்கூடாது அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தை நினச்சி நீங்கள் ஒன் வே டாக்ஸி ஓட்டுறதா இருந்தாக்கா நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஓட்டுங்க. அந்த மாதிரி பேசுங்க. புக்கிங் போடுறவங்க கிட்ட இந்த மாதிரி இருந்தால் நாங்கள் வரேன் அப்படின்னு சொல்லி பேசி போடுங்க.
நாங்க வரல, நீங்க வேற வண்டி பாத்துங்க அப்படின்னு ஓப்பனாவே சொல்லிடுங்க. அவங்க வேற வண்டி பாத்துக்குவாங்க. எல்லாருமே மாறினாதாங்க இந்த மாதிரி ஒரு வேலையே செய்யாம திருடுற மாதிரி நம்மளை வச்சு உழைப்ப திருடுறது அந்த கும்பல் திருந்துவாங்க. இல்லைன்னா நம்ம ஓட்டிகிட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்களை இன்னும் அடிமட்டத்துக்கு ஓட்டாததுக்கு ஆள் இருப்பாங்க. நீங்க 5000 ரூபாய்க்கு போற டியூட்டி 4000 ரூபாய்க்கு போறேன்னு இன்னொருத்தவங்க சொன்னாக்கா அவங்களுக்கு கொடுப்பாங்க. போட்ட ஆளுக்கு இன்னொரு ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா லாபம் தானே. அது எப்போ சேஞ்ச் ஆகும்னாக்கா நம்ம ஓட்ட மாட்டோம், இந்த மாதிரி தான் ஃபேர் நீங்கள் ஃபிட் பண்ணால் நாங்கள் ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓட்டுங்க. நம்ம சிட்டியில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹவுஸ் ஸ்டேஷன் போகிற இந்த கிலோமீட்டர் ஓட்டுறோம் பாருங்க, அத்தனை ஃபியூல் ஓட்டுறதுக்கு நீங்கள் சிட்டியில் அது 4 நாளுக்கு ஓட்டிக்கலாம். அந்த கிலோமீட்டரு அந்த 4 நாளில் வச்சுட்டு நீங்கள் 3000 ரூபா கணக்கு போட்டாலுமே உங்களுக்கு அதை விட லாங் ஓட்டுறதை விட அதிகமான ஃபேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால யோசிங்க. ஒன் வே டாக்ஸின்றது சும்மா நம்ம லாங் போகிறதுக்கு ஒரு ஆர்வத்தில் புதுசாக வரவங்களுக்கு கேட்பாங்க. அது போக போக தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் உங்களோட கஸ்டமர் சப்போர்ட் நிறைய கொண்டு வாங்க. உங்களோட கஸ்டமர் பேஸை வளர்த்திக்குங்க. நிறைய கஸ்டமர் உங்களுக்கு இருக்குது, ஹவுஸ் ஸ்டேஷன்ஸில் இருக்குது. இப்போ சென்னையில் இருக்குது, பெங்களூரில் இருக்குது. நான் இந்த டைமில் பெங்களூர் போனீங்கன்னாக்கா அங்கேருந்து ஒருத்தர் சென்னைக்கு வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குன்னாக்கா நம்ம இந்த ஒன் வே ட்ராப் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுல பிரச்சனை இருக்காது. மோஸ்ட்லி நம்மளா பேசி நம்மளா மூவ் பண்ணுங்க. மோஸ்ட்லி பேசும்போது நல்ல ஃபேராக பேசி, மற்றவங்களுக்கு கொடுக்கறதா இருந்தாலும் நல்லதாக பேசி கொடுங்க. ஒரு மட்டமான ஃபேரை பேசி நீங்கள் ஒரு 1000 ரூபாய் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சி பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே தொழிலாளிங்க தான். தொழிலாளிங்களுக்கு துரோகம் பண்ணிடக்கூடாது. அப்படி தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், இதை பற்றி எந்த ஒரு லிங்கையும் எந்த ஒரு ஆப்பை பற்றியும் எனக்கு கமெண்டில் கேட்காதீங்க. எனக்கு தெரியாது, நான் தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் போகலாம். பை.